இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் சங்கீதத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் 2வது லைன்லேருந்து வாசிங்க. அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். தாவீது சொன்ன வார்த்தை. இந்த வசனம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருனா, அவருடைய கோபம் ஒரு நிமிடமாக தான் இருக்கும், ஆனால் அவருடைய தயவு வாழ்நாள் முழுவதும் நீடித்திருக்கும். அல்லேலூயா. நம்ம எந்தெந்த தயவோ எதிர்பார்க்கிறோம், நான் இன்றைக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய தயவு இந்த மாதம் முழுவதும் இருக்கும். யார் உங்களுக்கு தயவு பாராட்டுறாங்களோ இல்லையோ, யாருடைய தயவு இருக்கும்? தேவனுடைய தயவு நம்மோடு இருக்கும். அல்லேலூயா. சாயங்காலத்தில் படுக்கைக்கு நீங்கள் அழுக்கையோடு சென்றாலும் காலையில் எழுந்திருக்கும் பொழுது நல்ல செய்தியோடு எழுந்திருப்பீங்க. அல்லேலூயா. குட் நியூஸோடு கர்த்தர் ஸ்டார்ட் பண்ண வைப்பார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? சூழ்நிலைகள் அப்படி இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஸ்தோத்திரம். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்புண்டாகும். களிப்புண்டாகிற நாட்கள் கர்த்தர் இந்த மார்ச் மாதத்தில் கட்டளை இடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? களிப்பும் சந்தோஷமும் உண்டாகிற ஒரு மாதமாய், கர்த்தருடைய தயவு திரளாய் பெறுகிற ஒரு மாதமாய் அவர் நடத்துவார். இந்த மாதம் அவருடைய தயவு நீடிய வாழ்வாய் இருக்கும். யாருடைய தயவு? கர்த்தருடைய தயவு. அல்லேலூயா. நம்ம நிறைய டைம் மற்றவங்ககிட்ட பேச போனோம், தயவு செய்து இதை பண்ணி கொடுத்துருங்க. நம்ம சாதாரணமாக பேசும்போது என்ன சொல்லுவோம்? தயவு செய்து இதை கொஞ்சம் முடிச்சிருங்க, இதை பண்ணுங்கன்னு. ஆனால் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ஜபத்தில் இந்த வார்த்தை இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு தயவு பாராட்டுங்க. அல்லேலூயா. மனுஷ கண்ணில் எனக்கு யாருக்கிட்டையும் உதவிக்கு நிற்காதீங்க. நான் சொல்கிறேங்க, ஏசப்பா உங்களுக்கு தயவு செய்ய முடியும். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த தேவன் உங்களுக்கு தயவு செய்ய முடியும். இந்த மாதத்தில் அவர் தயவு பாராட்டுகிற ஒரு மாதமாய் கர்த்தர் உங்களை என்னை நடத்துவார். அல்லேலூயா. His favor is for a lifetime, not temporary. அல்லேலூயா. லைஃப் டைமாக அவருடைய தயவு இருக்கும். அல்லேலூயா. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். அல்லேலூயா. தகுதி இல்லாத போது கிடைப்பது என்னதுங்க? கிருபை. அல்லேலூயா. தகுதி இல்லாத போது கிடைப்பது கிருபை. தேவனுக்கு பிரியமாய் நடக்கும்போது பெருகுவது தயவு. அல்லேலூயா. அவருக்கு பிரியமாய் எப்பப்பெல்லாம் நடக்கிறோமோ அங்கே தயவை கர்த்தர் அதிகமாய் பாராட்டுகிற தேவன். அல்லேலூயா. 38 வருஷம் அந்த இடத்துலேருந்து அவனால் அசையவே முடியல. அவனுடைய கண் பார்வையெல்லாம் எதை மேலே இருந்ததுன்னா, செல்வந்தர்கள் யாருன்னா வந்தால் அதிகமான காசு தருவாங்களா, வாங்கிக்கலாமான்னு இருப்பான். அல்லேலூயா. ஏன்னா அந்த சப்பானினால் அந்த குளத்தில் அவனால் இறங்க தகுதி இல்லாதவன். அப்படி தானே அதில் போட்டிருக்கு. 2 கால்களும் முடமாக இருந்த சப்பானினால் அந்த குளத்தில் இறங்க தகுதி இல்லாதவன். குளம் கலக்கப்படும் பொழுதெல்லாம் அந்த இடத்துல என்ன நடந்தது? அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. குளத்தில் தூதர்கள் விழும்போது யார் யாரெல்லாம் குளத்தில் விழுந்தாங்களோ அந்த குளத்தில் அற்புதம் நடந்தது. ஆனால் அந்த சப்பானினால் அந்த தகுதி இல்லாதவன். அல்லேலூயா. அந்த குளத்திற்கு போக அவனால் முடியல. ஏசப்பா வராரு, கேட்குறாரு, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே அவர் அவனுக்கு கிருபையை தரலை. அல்லேலூயா. கிருபையை தரல, ஆனால் தயவை பாராட்டினார். அல்லேலூயா. ஒரே செகண்டில் சொல்லிட்டாரு, குளத்தில் போய் நீ உழ தேவையில்லை, எழும்பி எடுத்து உன் படுக்கை எடுத்து கொண்டு நட. அல்லேலூயா. அங்கே தயவை கர்த்தர் பாராட்டினார். நான் சொல்கிறேங்க, தயவை கர்த்தர் பாராட்டும் போது அசாதாரணமாக காரியங்களை சாதாரணமாய் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் அந்த இடத்துல நினச்சிருப்பாங்க இந்த சப்பானி குளத்தில் விழுந்தால் தான் சுகம்னு. ஆனால் அவர் அங்கே வந்த பிறகு தயவு உண்டாகும் பொழுது குளம் கலக்கப்பட தேவையே. அல்லேலூயா. அப்பாயின்மெண்ட் அடிக்காமே உள்ளே போகும்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க, குளம் கலக்கப்பட்டால் தான் அங்கே அற்புதம். ஆனால் அவர் தயவு வரும் பொழுது குளம் கலக்கப்பட தேவையில்லை, சப்பானி எழுந்து நடந்தான் என்று வாசிக்கிறோம். இந்த மாதத்தில் அவருடைய தயவு அதிகமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தெய்வ தயவு அதிகமாக இருக்கும். நான் நிறைய டைம் மனுஷனுடைய தயவை நம்ம எதிர்பார்க்குறோம், இவங்க நமக்கு தயவு செய்வாங்களா? தயவு என்பது என்னங்க சொல்லுங்கள்? அன்பு கலந்த இரக்கம் தான் என்னது? தயவு. நம்மளுக்கு எங்கனாவது தயவு கிடக்குமான்னு பார்க்குறோம். இந்த மாதத்தில் முழங்கால் படிட்டு அவருக்கு பிரியமாய் நடந்து அவர்கிட்ட கேளுங்க, அப்பா எனக்கு தயவை பாராட்டுங்க, எங்கள் குடும்பத்திற்கு தயவை பாராட்டுங்க, என் வேலைக்கு தயவை பாராட்டுங்க. அவள் தயவை பாராட்டும் பொழுது அதை தடுப்ப யாராலுமே முடியாது. அல்லேலூயா. தகுதி வேறு, தயவு வேறு. எத்தனை பேர் அந்த மீனிங் தெரியும்? தகுதி என்னது, தயவு என்னது? சிற்பி இருக்கிறான், ஒரு கல்
கல் எடுத்து ஒன்றுக்கும் உதவாத கல்லை அவன் செதுக்கி 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 ஒரு சிலையாய் வடிக்கிறான். அப்போ அந்த கல் தகுதி பெறுகிறது, ஒரு உருவத்தை அடைகிறது. உண்மையா இல்லையா? ஒரு சிற்பி செதுக்கி அது வரைக்கும் அந்த கல் எதுக்கும் உபயோகம் இல்லாதது. அதற்கு ஒரு கிருபையை அளித்து அந்த உளியை வைத்து அவன் அடிக்கும்போது அந்த கல் என்ன பெறுது? ஒரு தகுதியை பெறுகிறது. உண்மையா இல்லைங்களா? ஒரு மெரிட் கிடைக்கிது, அதுக்கு ஒரு தகுதி கிடைக்கிது. என்னென்னா ஒரு சிலையாய் மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. ஆனால் தயவு எங்கே வருது பார்த்தீங்கன்னா, அந்த சிலையை எங்கே வேணா வைக்கலாம். பாத்ரூமில் வைக்கலாம், சும்மா எங்கன்னா ஃபேஷன் ஷோவில் வைக்கலாம், எங்கன்னா வைக்கலாம், வீட்டு வாசலில் வைக்கலாம், வீட்டுக்கு பின்னாடி வைக்கலாம். ஆனால் அந்த சிலை என்றைக்கு தகுதி பெறுதுன்னா, தயவு பெறுதுன்னா, அதை எடுத்துன்னு போய் கருவறையில் வைத்த உடனே அது என்ன ஆகிடுது? மதிப்புக்குரிய சிலையாய் மாற்றப்படுது. உண்மையா இல்லையா? எத்தனையோ சிலையை வடிக்கிறாங்க, எந்த சிலைக்கு மதிப்பு அதிகமாகி மாற்றப்படுது? கருவறையில் வைக்கிறது. அல்லேலூயா. மக்கள் எல்லாம் அந்த கல்லை போய் என்ன பண்ணுறாங்க? வழிபடுறாங்க. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் தயவுக்கும் தகுதிக்கும் வித்தியாசம். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாரையும் உருவாக்குறார், எல்லாரையும் தகுதிப்படுத்துகிறார். ஆனால் சிலருக்கு தான் தயவு உண்டாகும். உண்மையா இல்லையா? எல்லாருக்கும் தயவு கர்த்தர் தரமாட்டார். யார் அவருக்கு பிரியமாய் நேசமாய் இருக்கிறோமோ தகுதிப்படுத்துவார். ஆனால் தயவு உண்டாகும் பொழுது தான் உங்கள் வாழ்க்கையில் மேன்மைப்படுத்துகிற நாட்கள் உண்டாகும். அல்லேலூயா. ஒரு சிற்பியை செதுக்கி அந்த சிலையை உருவாக்கி தகுதிப்படுத்துகிறான். ஆனால் அந்த சிலை மேலே அவனுக்கு தயவு உண்டாகும் பொழுது தான் அது மேன்மையான இடத்துல இருக்கும். அல்லேலூயா. தேவ தயவு வரும்பொழுது குவாலிஃபிகேஷனே பார்க்க மாட்டாருங்க, டைரெக்டாக மேலே உட்கார வைப்பார். ஏன்னா தயவுக்கு அவ்வளோ பவர் உண்டு. அல்லேலூயா. தேவ தயவுக்கு அவ்வளோ பவர் உண்டு. இந்த மாதத்தில் அந்த 35 எல்லாரும் எடுத்து வாசிங்க. அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்தில் களிப்புண்டாகும். அல்லேலூயா. களிப்புண்டாகிற நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் காண செய்வார். அழுகையோடு உங்கள் படுக்கை இருக்கலாங்க. நான் சேலஞ்ச் பண்ணுறேன், எழும்பும்போது நல்ல நியூஸோடு எழும்பிப்பீங்க. அல்லேலூயா. குட் நியூஸோட கர்த்தர் எழும்ப செய்கிற நாட்கள். ஏன்னா அவருடைய தயவு அவ்வளோ பெரிய தயவு. ஒரு சிலையை வடித்து அதை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல தயவு கிடைத்தால் மட்டுமே. நம்மளை நிறைய இடத்துல ஒதுக்கி இருக்கலாம், ஆனால் தேவ தயவு கிடைக்கும்போது வைக்க வேண்டிய இடத்துல வைப்பார். அல்லேலூயா. சில பொருள் சில இடத்துல இருந்தால் மட்டும்தான் உயர்வு. உண்மையா இல்லையா? எவ்வளோ விலை உயர்ந்த பொருளாக இருந்தாலும் அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான், நீங்களும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் உங்களுக்கு மதிப்பும் சோத்திரம் பெருமையும் கர்த்தர் சேர்ப்பார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், என் தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. உங்கள் மேலே அதிக தயவு உண்டு பண்ணுவார், உங்கள் வீட்டில் அதிக தயவு உண்டு பண்ணுவார், உங்கள் வேலையில் அதிக தயவு உண்டாகும். அவர் வைக்கிற இடத்துல இனிமேல் சூப்பராக வைப்பார். யார் உங்களை எங்கே வச்சாலும் கவலைப்படாதீங்க, அவர் வைக்கிற இடம் பரிபூர்ணமான இடமா இருக்கும். அல்லேலூயா. தகுதியை பார்க்காதீங்க. நான் இந்த தகுதி, என்கிட்ட இவ்வளோ தான் பொருளாதாரம், நான் இவ்வளோ தான் படிச்சிருக்கேன், என்னால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சொல்கிறேங்க, அவர் தயவு இருந்தால் அந்த சப்பானியை குளத்தில் இறக்காமல், நான் இப்படி தாங்க யோசிக்கிறேன், 2 ஸ்டெப்பு இல்லாமல் 3ஆவது ஸ்டெப்பு கர்த்தர் மூவ் பண்ணுவார். அல்லேலூயா. மற்றவனுக்கெல்லாம் 3 ஸ்டெப்பு இருக்கும், 3 வேலை காரியங்கள் இருக்கும். கர்த்தர் டைரெக்டாக எல்லாத்தையும் நடத்துவார். அதுதான் தெய்வ தயவு. அல்லேலூயா. அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். அந்த ஸ்தோத்திரம் 2 இடத்துல களிப்பை குறித்து அந்த வேதத்தில் பார்க்குறோம். 11 வாசிக்கிறோம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை கலை போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். அல்லேலூயா. களிப்பு உண்டாகிற ஒரு மாதமாய் இந்த மாதத்தை கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. உங்கள் சிந்தனையில் இருக்கிற எதிர்மறையான காரியங்கள், தோல்வியை நீங்கள் சந்தித்தது எதுவுமே யோசிக்காதீங்க. கர்த்தர் ஜெயத்தை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் தயவு உண்டாகும் பொழுது நீ தகுதியே இல்லைனாலும் அங்கே உனக்கு மகிமை உண்டாகும். அல்லேலூயா. நிறைய பேர் இதெல்லாம் நடந்தால் தான் இது நடக்கும் நம்ம சின்ன மூலையில் யோசிக்கிறோம். ஆனால் ஏசப்பாவுடைய தயவு வரும்பொழுது எதுவுமே தேவையில்லை. அல்லேலூயா. நான் சப்பானி தான் என் கண்ணு முன்னாடி வந்துனே இருக்கிறான். அத்தனை பேர் அங்கே வந்தவங்களாம் அற்புதத்துக்கு எதை எதிர்பார்த்தாங்கன்னா குளத்தை எதிர்பார்த்தாங்க. தூதன் எப்போ குதிப்பான், எனக்கு சுகம் கிடைக்கும்னு நினச்சாங்க. ஆனால் இவனுக்கு தயவு உண்டான பொழுது குளம் கலக்கப்பட இல்லை. அல்லேலூயா.
ஒரு வார்த்தையிலே கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றினவர். அல்லேலூயா. தயவை நோக்கி இந்த மாதம் முழுவதும் நம்ம செயல்படுவோம். தயவினால் கர்த்தர் நடத்துவார். ஒரு 3 பாயிண்ட்டை நான் சொல்லிடுறேன். தயவு வரும் பொழுது என்ன நடக்கும்னு நான் சொல்லிடுறேன். 1 சாமுவேல் 16:22 எடுத்து வாசிங்க. சவுல் ஈசாயனிடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்ல சொன்னான். சவுல் ஒரு மனுஷங்க. சவுல் வாயிலிருந்து என்ன வருது? தாவீதுக்கு. சவுல் சாவடிக்கிறதுக்கு யாரை தேடின்னு இருக்கிறான்? தாவீதை தேடின்னு இருக்கிறான். ஆனால் சவுளுடைய வாயிலேருந்து என்ன வருது? என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது. யாருக்கு? தாவீதுக்கு. அல்லேலூயா. தேவனுடைய கண்கள்லேருந்து தயவு உண்டாகும்போது தான் மனுஷ தயவும் உண்டாகும். அந்த முன்னாடி வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா 7வது வசனம் வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷர் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். சாமுவேல் இப்போ வீட்டுக்குள்ளே வராரு. ஈசாயின் எல்லா பசங்களையும் பார்த்துட்டு கர்த்தர் என்ன சொல்கிறாரு? யாருன்னா ஒருத்தரை தான் நீ அபிஷேகம் பண்ணோம். யாரை தள்ளி? சவுலை தள்ளி ஒருத்தனை நீ தேர்ந்தெடுக்கணும். ஈசாயின் வீட்டில் சவுல் வந்துட்டார், சாமுவேல் வந்துட்டார். சாமுவேல் ஒருத்தராக பார்க்குறாரு. 8வது வசனத்தில் என்ன சொல்கிறார்? ஈசாய் அபிதாமை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. ஈசாய் இன்னொருத்தனையும் கூப்பிட்டு வரான், அவனையும் இல்லை. 10வதுல வாசிக்கிறேன். இப்படி ஈசாய் தன் குமார்களில் 7 பேரையும் சாமுவேலுக்கு முன்பாக நிறுத்தினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவரையும் தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. 7 பேரையும் நிறுத்திட்டாங்க. 7 பேரும் இல்லைன்னு யார் வாயிலிருந்து வருது? தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து வருது. என்ன காரணம்னா தாவீதின் மேலே தேவனுடைய தயவு. அல்லேலூயா. தேவனுடைய தயவு அங்கே அதிகமாக இருக்குது. தாவீது அரச குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. அரசனுக்கு தேவையான எதையும் அவன் படிக்கலை. எந்த டேலண்ட்டும் இல்லை. குள்ளமானவன். எல்லாமே குறைவு. அல்லேலூயா. தகுதி இல்லாதவன் யாருங்க? சொல்லுங்க. அவன் மேய்ச்சிருந்தது ஆடு. அல்லேலூயா. எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. சாமுவேல் உள்ளே 7 பசங்களையும் பார்த்துட்டு என்ன சொல்கிறார்? இவனுக்கு 7 பேரும் எல்லாம் ஹைட்டு வெயிட்டாக இருக்கிறானுங்க. அல்லேலூயா. தகுதி இல்லை. ஆனால் தாவீதின் மேலே ஆடு எங்கேயோ மேய்ச்சின்னு இருக்கிறான். அவனுடைய மேலே யார் தயவு இருந்தது? தேவ தயவு. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கேயோ ஆடு மேய்த்திருந்த தாவீதை யார் கால்ஃபார் பண்ணுறாரு? சாமுவேல் என்ன சொல்கிறாரு? இன்னும் உனக்கு ஒரு பையன் இருக்கிறான். நான் அப்போ தான் ஈசாய் வாயை திறந்து என்ன சொல்கிறான்? இன்னும் ஒருத்தன் இருக்கிறான். அல்லேலூயா. அந்த வசனத்தில் தான் சொல்லுது. 11 வாசிங்க. இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்தும். இந்த மாதத்தில் நீ எலிஜிபிலிட்டியே இல்லைனாலும் கர்த்தருடைய தயவு வரும் பொழுது தள்ளப்பட்ட தாவீதை கர்த்தர் ஸ்தோத்திரம் அறிமுகம் செய்கிற ஒரு மாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதிங்க. தயவு உண்டாகும் பொழுது கர்த்தர் ஒரு நல்ல அறிமுகத்தை தருவார். அல்லேலூயா. நீ மறைக்கப்பட்டு தூர்க்கப்பட்டு ஓரம் ஒதுக்கின உன்னை கர்த்தர் அறிமுகப்படுத்துவார். அல்லேலூயா. தகுதி இல்லாத உன்னை தயவினால் கர்த்தர் அறிமுகப்படுத்துகிற ஒரு மாதமாக, அது ஊழியமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், உன்னுடைய பொருளாதாரமாக இருக்கலாம், உன்னுடைய பிஸ்னஸாக இருக்கலாம். உன் ஃபேஸை வெளியில் கொண்டு வருவார். அல்லேலூயா. மறைக்கப்பட்ட உண்மைகளை கர்த்தர் வெளியிலே கொண்டு வருகிற ஒரு மாதமாய். அல்லேலூயா. தகுதி இல்லாத உன்னை ஸ்தோத்திரம் தயவினால் மேலே கொண்டு வருகிற ஒரு மாதமாய். தள்ளப்பட்ட தாவீது தான். அவன் ஃபஸ்ட்டே என்ன பண்ணிட்டான்? அவனை ஆடு மேய்க்க வீட்டில் ஒதுக்கிட்டாங்க. 8வது பையனா. அல்லேலூயா. ஆனால் தயவு உண்டாகும் பொழுது யாராலையும் மறைக்கவே முடியாது. அல்லேலூயா. உன்னுடைய காரியங்களை கர்த்தர் யாரை கொண்டாது செய்கிற தேவன். அந்த இடத்துல தான் சாமுவேலை கொண்டு 13 வாசிக்கிறோம். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான்.
அப்பொழுது என்ன நடக்குதுங்க, தள்ளப்பட்ட தாவீதின் ஒரு அறிமுகத்தை தருகிற ஒரு சோத்திர சம்பவம் அங்கே கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. தயவு உண்டாகும் பொழுது இந்த மாதத்தில் யோசித்தீங்க, எங்கெங்கெல்லாம் தள்ளப்பட்டீங்களோ அறிமுகத்தை தருகிற ஒரு மாதமாய் மாறும். அல்லேலூயா. எங்கே ஓரம் கட்டினாலும் கஷ்டப்படாதீங்க, கர்த்தருடைய தயவு உங்கள் மேலே அதிகமாக இருக்கும். அல்லேலூயா. என்னை இவங்க கூப்பிடல, அவங்க கூப்பிடல, இதை வைக்கல, அதை வைக்கல, கவலையப்படாதீங்க. தேவன் உங்களுக்கு அறிமுகத்தை தருவார். அல்லேலூயா. உங்கள் முகம் வெளியில் வர கர்த்தர் உதவி செய்வார். உண்மை வெளிப்படுகிற மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஏன்னா தாவீது மேலே தயவு அதிகமாய் பாராட்டினார். அல்லேலூயா. ஒரு தகுதி இல்லைங்க, ஒரு எலிஜிபிலிட்டி, ஒரு மெரிட் யாருக்கு இல்லை? தாவீதுக்கு இல்லை. அந்த பதவிக்கு அவனுக்கும் சம்பந்தமே. ராஜாவுடைய பொசிஷனை அபிஷேகம் பண்ண வந்தவன் யார்? சாமுவேல். ஆனால் அபிஷேகம் யார் மேலே விழுந்தது? தாவீது கடைசி தான், ஒதுக்கப்பட்டவன் தான். கர்த்தர் அவனை சிம்மாசனத்தில் நிற்க வைத்தார். ஒரே ஒரு விஷயந்தான், அவன்கிட்ட எந்த தகுதியும் இல்லை, எந்த படிப்பும் இல்லை. ஒன்றே ஒன்று தான், தயவு மட்டும்தான். அல்லேலூயா. தேவ தயவு யார் மேலே இருக்கோ, இப்படி யோசித்தீங்களேன், அம்மாக்கும் அப்பாவுக்கும் எந்த பசங்க மேலே தயவு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு 2 பீஸ் அதிகமாக வைப்பாங்க. அல்லேலூயா. அது லேட்டாக வந்தால் கூட அதுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அல்லேலூயா. இங்கே தேவ தயவு உண்டாகும் பொழுது அறிமுகப்படுத்துகிற ஒரு மாதமாய் கர்த்தர் மாற்றுவார். 16:7 வாசித்தோம். நம்ம என்ன வாசித்தோம்? அங்கே எல்லாரையும் தேடுகிற நாட்களுக்குள்ளாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். 21 என்ன வாசித்தோம்? அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்று ஆயுததாரியானான். அல்லேலூயா. சவுலை சாவடிக்கிறதுக்கு தாவீது இருந்தான். ஆனால் தாவீதுக்கு யார் கண்களில் தயவு கிடைத்தது? இப்போது சவுளுடைய கண்களில். என்றைக்கு தெய்வத்தின் கண்களில் உங்களுக்கு தயவு உண்டாகுதோ ஆட்டோமேட்டிக்காக மனுஷன் கண்களில் தயவு உண்டாகும். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் போராடுகிற மனிதர்களோடு நீங்கள் போராட தேவையில்ல. ஒரே ஒரு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தாவே உம்முடைய தயவை எனக்கு பாராட்டுங்க. அடுத்த லைன்லேயே அங்கே என்ன முடியுது? சவுலின் கண்களில் தாவீதுக்கு தயவு கிடைத்தது. அவனை ஆயுததாரியாக்கினான், தலைவனாக்கினான். அல்லேலூயா. போட்டு தள்ள வந்தவனை இன்றைக்கி யார் உயர்த்துறா? தேவ தயவு மனுஷ கண்களில் தயவை கட்டளையிடுவார். அல்லேலூயா. யார் கண்ணில் உங்களுக்கு தயவு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இன்றைக்கு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, அப்பா உம்முடைய தயவு எனக்கு உண்டாகணும். அல்லேலூயா. எனக்கு எதுவுமே இல்லை, எந்த தகுதியும் இல்லைங்க. ஆனால் தேவ தயவு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நிற்க வைக்கிற ஸ்தானத்தில் நிற்க வைப்பார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? தேவ தயவு வரும் பொழுது அறிமுகத்தை தருகிற மாதமாய், அறிமுகத்தை உங்களுக்கு கட்டளையிடுகிற மாதமாய் தள்ளப்பட்ட தாவீதை நடத்தின தேவன் உங்களையும் நடத்துவார். 2வது தானியேல் 1:9 எடுத்து வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். கிடைக்கும்படி யாருங்க செய்தார்? அல்லேலூயா. இவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான், நான் குடிக்க மாட்டேன், உமக்கு விரோதமாக அங்கே என்ன பண்ண மாட்டேன், தீட்டு பண்ணி கொள்ள மாட்டேன். தீர்மானம் பண்ண உடனே பிரதானிகள் மத்தியில், தலைவர்கள் மத்தியில், உங்களை நடத்துகிற யார் எந்த தலைவர்களாக இருந்தாலும், வேலை மேலே இருந்தாலும், வீடுகளில் இருந்தாலும், எல்லார் கண்ணில் என்ன உண்டு பண்ணுவார்? தயவை உண்டு பண்ணுவார். அடிமையான தானியேல். அல்லேலூயா. இந்த தயவு வரும்பொழுது என்ன வரும்னா உயர்வை தருகிற ஒரு நாட்கள் உண்டாகும். என்ன கிடைக்குங்க? 2வது தயவை பார்க்குறோம், உயர்வை தருகிற ஒரு தயவு. அல்லேலூயா. முதல் தயவு என்ன தந்தது? அறிமுகத்தை தருகிற ஒரு தயவு. 2வது தயவு உயர்வை தருகிற ஒரு தயவு. அல்லேலூயா. தானியேல் போய் யாருக்கிட்டேயும் எதுவுமே கேட்கல, முழங்கால் படியிட்டு 3 வேலை இல்லை 4 வேலை என்ன பண்ணிடுறான்? வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் மட்டும் இல்லை, எல்லா நேரமும் அவன் என்ன பண்ணான்? வேண்டுதல் செய்வதே அவனுடைய வேலையாக இருந்தது. அல்லேலூயா. அவன் தீர்மானம் பண்ணினான், தானியேலுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, தேவ தயவு அவன் மேலே மனுஷனை கொண்டு கர்த்தர் அங்கே நடத்த உதவி செய்தார். அல்லேலூயா. அதிலே 19 வாசிங்க. ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லோருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல ஒருவனும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள்.
அல்லேலூயா. அடிமையாய் கொண்டு போய் ஸ்தோத்திரம், அடிமையாய் வைக்கப்பட்ட தானியேலை இப்போ எங்கே உயர்த்துறாரு? ராஜ சமூகத்தில் நிற்க உதவி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது தயவு, தானியேலுக்கு வந்த தயவு உயர்வை தரும். இங்கே தானியேலுக்கு நடந்தது அதுதான். அல்லேலூயா. பிரதானியும் அங்கே என்னென்ன போட்டிருக்கு? பிரதானியும் அவங்களுடைய தலைவர்களும் தானியேலுக்கு தயவை பாராட்டினார்கள். எதனாலனா தேவன் அவனோடு இருந்தார். அல்லேலூயா. தேவன் அவனோடு இருந்து தயவு பாராட்டினதுனால அவங்க சொன்ன கட்டளை இல்லை, இப்போ யார் சொல்கிற கட்டளை நிறைவேறிற்று. அந்த வசனம் வாசிங்க 14. அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளிலும் அவர்களை சோதித்து பார்த்தான். நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். நீக்கி வைத்து, லைன் பண்ணுங்க, நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். அல்லேலூயா. எதனால் இவன் மேலே கோபம் வந்ததோ, தேவ தயவு உண்டாகும் பொழுது மொத்த பேருக்கும் இது எது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு? தானியேல் சொன்னது மட்டும்தான். அல்லேலூயா. சில வேலையில் நல்லா நோட் பண்ணிங்க, உங்கள் டிசிஷன் சில தள்ளி போடலாம், தேவ தயவு வரும்பொழுது உங்கள் டிசிஷன் தான் ஃபைனல் டிசிஷனாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் கர்த்தர் பரிபூரணமான காரியங்களை செய்வார். ஏன்னா அங்கே தகுதி முக்கியம் அல்ல, ஏன்னா தலைவனுக்கு அதிகாரம் என்ற ஒரு தகுதி இருந்தது. தானியேல் அடிமை, எந்த தகுதியும் இல்லை, ஆனால் தேவ தயவு அங்கே இருந்தது. அல்லேலூயா. தேவ தயவு எங்கே இருக்கோ அங்கே என்ன நடக்கும்னா ஒரு உயர்வை தருகிற ஒரு ஸ்தோத்திரம் உயர்வை தருகிற ஒரு தயவாக இருக்கும். தானியேல் 2:48 எடுத்து வாசிங்க. 48-49 வாசிக்கும் பொழுது, பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ வென்றார் ராஜாவின் கொடு மண்டபத்தில் இருந்தான். 10:9 நம்ம என்ன வாசிக்கிறோம்? தேவன் பிரதானிகளோடு பேசி தயவை பாராட்டினார். இங்கே 2:48 வாசிக்கிறோம், மனுஷ கண்களில் தயவு பாராட்டி இப்போ ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானமாக யாரை வைக்கிறாங்க? தானியேலை வைக்கிறாங்க. அல்லேலூயா. அடிமையாய் வந்த தானியேலை இப்போ என்ன ஆயிடுச்சு? ராஜாவுக்கு அடுத்த பொசிஷன். அல்லேலூயா. இங்கேயும் பார்த்தீங்கன்னா தானியேலுக்கு ஒரு தகுதியும் இல்லைங்க. அல்லேலூயா. தயவு மட்டும்தான். தேவ தயவு எங்கே உண்டாகுதோ கர்த்தர் உங்களை பரிபூரணமாய் உயர்த்துவார். இன்றைக்கு உயர்வுகளுக்கு ஆசைப்படுற நம்ம இன்றைக்கு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண போகிறோம். உங்களுடைய தயவை என் மேலே பாராட்டுங்கப்பா, உங்களுடைய கண்களில் எனக்கு தயவு உண்டாகட்டும். தாவீதுக்கு தயவு பண்ணிங்க, தானியேலுக்கு தயவு பண்ணிங்க, எனக்கும் தயவு பண்ணுங்கப்பா. அல்லேலூயா. உங்களுடைய கண்களில் எனக்கு தயவு உண்டாகட்டும். முதல் தயவில் என்ன வந்தது? அறிமுகத்தை தந்தார். ரெண்டாவது தயவில் உயர்வை தந்தார். மூன்றாவது ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். அப்போஸ்தலர் 27-24 எடுத்து வாசித்துங்க பாருங்கள். பவுலை குறித்து நம்ம பார்க்குறோம். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடைய யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். தூதர் மூலமாக கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அங்கே என்ன வருது? தேவன் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு தயவு உண்டாகும். அல்லேலூயா. மூன்றாவது தயவு வரும் பொழுது சூழ்நிலை மாறும். எழுதிருங்க, மூன்றாவது தயவு. இந்த தயவு வரும்பொழுது எது மாறும்? சூழ்நிலை மாறும். கைதியாக கப்பலேறி கேப்டனாக, எப்படிங்க ஃபாதர் எழுதியிருக்கிறாரு? கைதியாக கப்பலேறி கேப்டனாக செயல்பட்டார். யாருங்க? பவுல். அல்லேலூயா. அவனை சுவிசேஷம் சொன்னதுனால அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பாலை என்ன பண்ணுறாங்க? சுவிசேஷம் சொன்னதுனால அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த முதலாவது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே மற்ற ஸ்தோத்திரம் எல்லா கைதிகளோட யாரை கைதியாக ஏற்றுறாங்க? அவன் தப்பு செஞ்சானாங்க. பவுல் தப்பு செஞ்சானா? அவன் செஞ்சது என்னதுங்க? சுவிசேஷத்தை சொன்னான். அல்லேலூயா. அவன் கைதியாக தகுதி உள்ளவனா? சொல்லுங்களேன். கைதியாக நம்மளையும் சில இடத்துல கைதி ஆக்கிடுறாங்க. அல்லேலூயா. பவுலை போல் தப்பே செய்ய மாட்டோம், ஆனால் கையில் என்ன போட்டுறாங்க? விலங்க போடுறாங்க. அல்லேலூயா.
ஆனால் பவுலுக்கு அங்கே கைதி என்ற ஒரு தகுதி இல்லை. அல்லேலூயா. ஆனால் தேவ தயவு அங்கே செயல்பட்டது. அல்லேலூயா. கைதியாக தான் அந்த கப்பலில் இறங்கும்போது அவன் தான் போட்டையே கப்பல்லையே ஓட்ட கர்த்தர் தகுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ தயவு உண்டாகும் பொழுது சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். அல்லேலூயா. உங்கள் பின்னாடி எவ்வளோ பேசுகிறாங்கன்னு கவலைப்படாதீங்க. தேவ தயவு உண்டாச்சுன்னா எழுதி வச்சிங்க, கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் என்ன இருக்கிறேன்னு முக்கியம் இல்லை, தேவ தயவு மட்டும்தான் உனக்கு முக்கியம். அல்லேலூயா. 10ஓட 11 தான் அவனை கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் இறங்கும்போது யார் டாப்பில் இருக்கிறா? பவுல் மட்டும்தான் டாப்பில் இருக்கிறான். அல்லேலூயா. இவன் சொன்ன 2 டிசிஷன் 2 வசனத்தில் இருக்கும். அவங்க மதிக்கவே மாட்டாங்க. 2 இடத்துலையும் கப்பல் போய் பெரிய சேதத்தை விளைவிக்கும். 2வது வாட்டி அவன் சொல்லும் பொழுது தான் காது குத்து கேட்பாங்க. அவனுடைய விஷயத்தில் தான் போட்டு போவோம், கரையை சேரும், எல்லாம் உயிர் தப்பி வெளியில் வருவாங்க. கைதியாக கப்பல் ஏறினவன் கேப்டனாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த 9லேருந்து 11 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா புரியும். அந்த 9 காலம் சென்று உபவாச நாள் கழிந்து போனபடியினால் இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவா இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். எதை நம்பினானுங்க? பவுலுடைய வார்த்தையை கொஞ்சம் கூட மதிக்கலை. உண்மையாக இல்லைங்களா? இருக்கிறீங்களா? தயவு உண்டாகும் பொழுது உங்கள் வார்த்தை நிறைவேறும். ஏன்னா அது தேவ வார்த்தையாய் மாறும். அல்லேலூயா. அதே அந்த அதிகாரத்தில் அப்படியே திருப்பி பார்க்கும் பொழுது தான் அந்த 24 வாசிக்கிறோம், 25 வாசிக்கிறோம். ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவன் சொன்னான், கப்பலில் வெயிட் அதிகமாக இருக்குது, எல்லாத்தையும் குறைக்கணும்னு ஃபஸ்ட்டு சொன்னப்போ யாரும் காது கொடுத்து கேட்கல. அல்லேலூயா. தேவ தயவு தூதர்கள் மூலமாக 23வது 24வது வசனத்தில் வந்த பிறகு இவன் சொல்கிறது எல்லாமே மாலுமி கேட்க ஆரம்பித்தான். முடிக்கும் பொழுது எப்படி முடிக்கிறாங்கன்னா, எல்லாரையும் படகு வைத்து எல்லாரையும் பாதுகாப்பாய் முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. தேவ தயவு எங்கே வருதோ சூழ்நிலைகள் மாறும். இப்போ இருக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்காதீங்க. அல்லேலூயா. தகுதி முக்கியமே அல்ல. திரும்பி நான் சொல்கிறேன், தகுதி குவாலிஃபிகேஷன் கர்த்தர்கிட்ட தேவையில்லை. பேதுருவை கூப்பிட்டாரு, ரைட் ஹேண்டாக வச்சுருந்தார். அவனுக்கு என்ன தகுதி இருந்ததுங்க? அவனுக்கு என்ன தெரியும்? மீன் பிடிக்க மட்டும்தான் தெரியும். எந்த இடத்துல வலை போட்டால் எந்த மீன் வரும் தெரியும். ஆனால் யாரை பிடிச்சார் அவர்? பேதுரு தான் பிடிச்சார். அல்லேலூயா. தேவ தயவு எங்கே இருக்குதோ கர்த்தர் அங்கே சூழ்நிலையை மாற்றுவார். அல்லேலூயா. 3 பேரை மட்டும் நான் சொல்லி முடிச்சிட்டேன். அல்லேலூயா. முதலாவது தயவு அறிமுகத்தை தரும். 2வது தயவு ஸ்தோத்திரம் உயர்வை தரும். 3வது தயவு சூழ்நிலையை மாற்றுகிற தயவு. அல்லேலூயா. சங்கீதம் 30:5 எல்லாரும் எடுத்து வாசிங்க. ஏனெனில் அவருடைய கோபம் ஒரு இமைப்பொழுதே, அவருடைய தயவோ ஆயுள் காலம் வரை. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். அல்லேலூயா. இந்த எல்லா 3 விஷயத்தையும் அந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க அழுகையோடு இருப்பாங்க. விடியற் காலையில் ஸ்தோத்திரம் களிப்போடு கர்த்தர் அவர்களை விழித்தர செய்த தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் நான் நிறைய ஆதாரத்தை சொல்ல முடியும். தகுதி எங்கெங்கெல்லாம் இல்லையோ அவங்களுக்கு டைரக்டாக தயவை பாராட்டின கர்த்தராய் தெய்வமாய் ஸ்தோத்திரம் அவர் செயல்பட்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு அதிகமான தயவை பாராட்டுவார் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. அவரோடு நெருக்கமாக இருக்கும் பொழுது, அவருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது தேவ தயவு அதிகமாய் உண்டாகும். தேவ தயவு இருந்தால் சூழ்நிலை மாறும், உயர்வுகள் வரும், அறிமுகம் உண்டாகும். அல்லேலூயா. தேவனே எல்லாவற்றையும் செய்வார். ஒன்றே ஒன்று தான் என்ன வேணும்? தேவ தயவு வேணும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய இடத்துல இவங்க நமக்கு ஃபேவர் பண்ணுவாங்களா, ப்ளீஸ் ஃபேவர் ஃபார் மீ, நிறைய இடத்துல நிற்கிறோம். கர்த்தருடைய ஃபேவர் தான் நிரந்தரமாக இருக்கும். அல்லேலூயா. லைஃப் லாங் இருக்கிற ஒரே ஃபேவர் யார்கிட்டேருந்து வருங்க? தேவனிடத்திலிருந்து மட்டும்தான். அல்லேலூயா. தேவனுடைய தயவை நோக்கி பிரயாணிக்கும் பொழுது
கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார். எல்லாம்